ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆகாஷ் டாக் பாக்ஸ். நான் உங்கள் ஆகாஷ், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர். என்னடா 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு போனால் எங்கடா போய் தொலைஞ்ச போன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோஸ் இருந்தாவே உடம்பு சுத்தமாக சரியில்லை. இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆகிட்டு வரேன். ஸோ இந்த வீக் ஒரு வீடியோ தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக 2 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். 2 இல்லைனா 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்ச வீடியோ, ப்ளஸ் என்கிட்ட நிறைய பேர் வந்து பர்சனலாகவோ இல்லை டிஎம்லேயும் கேட்ட ஒரு கண்டென்ட், ஹவு டு க்ரோ அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். என்னை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரான்னு நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு ஒரு வீடியோவில் 2 வீடியோலையோ எப்படி அர்த்தம் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் நம்ம கமெண்ட்டில் வந்து கௌஷிக்னு ஒருத்தர், ப்ரோ எப்படி ப்ரோ இது இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அதுக்கு டிப்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். கௌஷிக் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வீடியோ, பாருங்கன்னு இல்லைப்பா, இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இதுலேருந்து நம்ம இதை சீரீஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இனிமேல் ஒரு சின்ன விஷயத்தை மாற்றலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணால் தான் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சது என்னது? ஃபுட்லேருந்து எடுத்துப்போமா? டெய்லி நான் எப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் ஒன்று பிரியாணி, பரோட்டா லைக் அதான் ஆர்டர் போடுவேன். அதையும் மிஞ்சி போச்சுன்னா ஷவர்மா ஆர்டர் போடுவேன், இல்லை கிரில் ஆர்டர் போடுவேன், அவ்வளோதானே. ஸோ இப்போ நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் நான் ஹோட்டலுக்கு போனேன், என்ன புதுசாக வாங்கலாம் நான் தேடுவேன் கம்ஃபர்ட். ஏன்னா என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிரியாணி, பரோட்டா அண்டு கிரில் அண்ட் ஷவர்மாவில் இருக்கா. ஸோ இப்போ நான் அதை விட்டு வெளியே வரணும். சின்ன ஸ்டெப்பு, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் 0 வந்து ஸ்டெப் 1க்கு வரேன் நான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மெனு கார்டை உட்காந்து சர்ச் பண்ணுறேன், என்ன இருக்குது. சரி ஓகே, இந்த வாட்டி ஃபிஷ் கேபாப் வாங்கிக்கலாம். சைட் டிஷ்ஷாக ஃபிஷ் கேபாப் வாங்கிக்கலாம். மெயின் டிஷ்ஷாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வாட்டி பிரியாணி வேணாம், லைக் தட் வி கோ வித் ஃப்ரைட் ரைஸ் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என் கம்ஃபர்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒரு புதுசாக அதை நான் ட்ரை பண்ணது கூட இருக்காது. ஃபிஷ் கேபாப்லாம் நான் இன்றைக்கே சாப்பிட்டதில்லை. ஸோ ஃபிஷ் கேபாப் வந்து நான் என் கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வந்துட்டு நான் எடுத்துகிட்டு ஆகிடணும். அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, பட் ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கல. இப்போ நல்லா இருந்துச்சுன்னா அது இன்னும் அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஓகேங்களா? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதுக்குன்னு போயிட்டு ஹோட்டலாக தேட்டு, ப்ரோ ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம் போச்சு, நீ தான் காரணம் வந்து எண்ணெயை பிடிச்சி உயிர் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் நார்மலாக ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜாக சொல்கிறேன். ஏன்னா அது நிறைய பேட்வுமன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா 10 மணிக்கெலாம் தூங்க மாட்டேன், நான் 4 மணிக்கு தான் தூங்குவேன், நீ 4 மணிக்கு இருந்துச்சுன்னா 4 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பிகாஸ் பர்னின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் சுற்றிட்டு வைப்பான், வந்தானா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 10 மணிக்கு தூங்குறீங்க வச்சுக்கோங்களேன், 10 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு ஒரு 10:30க்கு தூங்குறேன் ஆவரேஜாக வச்சுப்போமா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் எடுத்து வைக்கலாம். 10:20. ஸோ உங்கள் கம்ஃபர்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்க. ஸோ இது அதுவே இன்னொரு ஸ்டெப். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே இது சொல்கிறேன், அது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? 10 நிமிஷத்துலேருந்து முன்னாடி வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் 5 போகணும். ஸோ 10-15, 1/4 மணி நேரம். ஓகேங்களா? அதேமாரி ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு கம்மி ஆகிடுச்சா. ஸோ உங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் கம்மி பண்ணியிருக்கீங்க. அடுத்து இனிஷியேட் பண்ணும்போது இன்னொரு 1/2 அன் ஹவர், 9:30க்கெலாம் 9 o'clock வரைக்கும் தூங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு புது அச்சீவ்மெண்ட். பிகாஸ் ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டீங்க. 1.5 மணி நேரம்னா இட்ஸ் நாட் ஈஸி. 90 மினிட்ஸ் முன்னாடி தூங்கியிருக்கீங்க. அப்போ அது என்னது, உங்கள் கம்ஃபர்ட்லாம் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஓகே, நான் என்ன சீக்கிரம் தூங்கினா நான் காலை சீக்கிரம் எழுந்துக்க முடியும், சீக்கிரம் எழுந்துச்சு நான் இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு யூ அப்ரூவ் தட். ஓகேங்களா? 90 மினிட்ஸ் முன்னாடி தூங்கிட்டீங்க. ஸோ இது உங்களோட ஸ்டெப் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை எடுத்தோன்னெல்லாம் போயிட்டு எப்படி சொல்கிறது பேசுங்கன்னு நான் தான் சொன்னேன், பட் எடுத்தோன்னே போயிட்டு பேசிடுங்க அப்படி. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது தனியாக இருக்க ஒரு பர்சன் கிட்டே பேசி பண்ணுங்க. யாருனே தெரியாது, தனியாக இருக்க பர்சன் கிட்டே பேசுங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். தனியாக இருக்க ஒரு பர்சன் கிட்டே பேச ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, நான் காலேஜ் படிக்கிறேன்,
என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் என் 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நான் சேர்ந்த டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேச ட்ரை பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு அப்படி யாராவது இருந்தாங்கன்னா பேசுங்க, ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அந்த பழைய கனெக்ட் அதே வருதான்னு பாருங்கள். வரலன்னா அப்போ நீங்கள் ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்று நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கணும், இல்லை அவங்க சேஞ்ச் ஆகிருக்கணும். ஆட்டிடியூட் வைஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கேரக்டர் வைஸாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, நான் இப்போ அதுக்குள்ளே போக வரல. லைக் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு கனெக்ட் ஆக முடிஞ்சதுன்னா ஓகே. நெக்ஸ்ட் ஒரு புது ஃப்ரெண்டு ஃபைன் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஜஸ்ட்டு போயிட்டு நார்மலாக பேசுங்க. நான் ரொம்பலாம் போயிட்டு எடுத்தோன்னே இப்படி இந்த ஹீரோயிசம் கட்டுற இடமே அங்கே வேணாம். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் போயிட்டு எடுத்தோன்னே ஹீரோயிஸ் எல்லாம் கட்டாதீங்க. போயிட்டு நார்மலாக பேசுங்க. ஹாய், நான் ஆகாஷ், சிஎஸ்பிஎஸ் டிபார்ட்மெண்ட், இங்கே தான் இருக்கேன். அதுமாதிரி அவங்க பேர் நான் எப்போவுமே இதை சொல்லுவேன். அதுமாதிரி அவங்க பேர் போய் கேளுங்க. இனிமேல் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? ஓகே, நான் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேணும். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன். லெட் தேம், நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் எதில் உங்கள் ஸ்கில் அதிகமாக இருக்கோ அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க நீ ஓகே இவன் இதில் நல்லா இருக்கா, ஓகே, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களும் அதை பற்றி பேசுவாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புவாங்க. போயிட்டு நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, ஜஸ்ட் பாசிங் க்ளவுடாக இருப்பீங்க. வந்தீங்க, பேசுனீங்க, போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல உங்களை பற்றி நினைக்கிறதுக்கோ இல்லை உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கோ அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இது எப்படி போகும்னா, உங்களை பற்றி நீங்கள் சொல்லாமல் இல்லை அவங்கள பற்றி அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் சொன்னால் தான் அவங்கள பற்றி அவங்க எதாவது சொல்ல முடியும், ஓகேங்களா? பிகாஸ் அவங்களுக்கும் நீங்கள் யாருனே தெரியாத ஒரு ஸ்டேஞ்சு. அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்வர்சேஷன் பில்ட் ஆகாது. கொஷின் அண்ட் ஆன்சர் மேடம், நான் இந்த டிபார்ட்மெண்ட், நீ இந்த டிபார்ட்மெண்ட், நான் இது சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்டேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்ன இதுவாக போகுது, அப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுவாக போகுது, குவிஸாக போகுது. அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட கான்வர்சேஷன் ஒரு மெச்சூர்டாக இருக்கணும். நான் இந்தமாரி இப்போ நான் சொல்கிறேன், நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நான் எனக்கு இந்த இதெல்லாம் நடக்குது, இந்த இடத்துல எனக்கு பயாஸ் பண்ணி ஹோஸ்ட் இப்படி பண்ணாங்க, அதுமாதிரி ஒரு சில இது இருக்குது. அதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, அவங்களும் எப்படி பண்ணீங்க, இந்த இடத்துல க்ரோ ஆனீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாலோ ஆச்சா, எப்படி உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் கரியர் எப்படி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க, அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் யாரும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி இன்னொரு பர்சனை ஃபைண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கரெக்டான பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவில் போவீங்க, அவங்க அதுக்கு ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட்டில் இருந்தாலும் கூட ஓகே. பட் அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது என்னதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட வளன்னு இவ்வளோ நேரம் பேசினது டோட்டலி ஜீரோ. அந்த இடத்துல நீங்கள் போட்ட எஃபர்ட்லேருந்து நீங்கள் பண்ண விஷயம் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான தேவை இருக்காது, நீடு இருக்காது. கைஸ், நான் இது ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு வீடியோவில் வேறு கேட்டிருந்தார், ப்ரோ ஃப்ரெண்டுனா நீடுக்காக பழகுனா அது எப்படி அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக மாரி இருக்கும். ப்ரோ நான் சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே எல்லாருமே ஒரு நீடுக்காக தான் ஒருத்தர்கிட்டே பேசுகிறாங்க, ஓகேங்களா? இப்போ என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்கன்னா என்கிட்ட ஏதோ ஒரு நீடு இருக்கும், லைக் நான் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேனாக்கா இல்லை என்கிட்ட ஏதாவது ஒன்று வேணும் அதுக்காக இருப்பாங்க. நம்ம ஒன்றையும் இந்த 90s அந்த 80s 60s 70sலாம் இல்லை, ஓகேங்களா? இவன் கூடவே இருக்கணும் அப்படி இப்போலாம் யாருமே அப்படி இல்லை ப்ரோ. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஓகே, யூஆர் அந்த ஒரு 5% இருப்பீங்க தெரியுமா, அதில் இருக்கீங்க, ஐம் ஹாப்பி. அப்படி என் கூட இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட், ஓகேங்களா? ஸோ நீடுக்காக இருக்கிறதா தான் இருக்கும். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஓகே நானும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படி தான் இருக்குன்னு நீங்கள் அசியூம் கூட பண்ணிக்கோங்க, இல்லை கன்ஃபார்ம் கூட பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு நீடுக்காக பழகுறீங்க, அந்த இடத்துல அந்த நீடு இல்லைன்னா என்ன ஆகும்? வெல், நீங்கள் உங்களை யாருமே மதிக்கப்படுத்துங்க அந்த இடத்துல ஒரு நீடு இல்லைன்னா. அதேமாரி நம்ம இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் பசங்க நான் அப்படி காமனாக சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கண்டுக்காத ஒரு ரெட் ஃப்ளாக் இருப்பாங்க. இனி ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க, ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், உங்கள் ஒன் சைட் லவ்வர் அப்படி இருப்பாங்க, ஓகேங்களா?
பக்கா ரெட் ஃப்ளாகாக இருப்பாங்க. உங்களை ஒரு மதிக்க கூட மாட்டாங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த இடத்துல இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அவ்வளோ எஃபர்ட் போடுவான், சாரி சாரி சாரின்னு கேட்பான், காலைல விழுவான், போயிட்டு எல்லாமே பண்ணுவான். அந்த பர்சன், அது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா சாரி அந்த பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை ஒரு மனசுலாம் கூட மதிக்க மாட்டாங்க. அப்படியா, சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா, எனக்கு புரியல, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல எப்படி தெரியும்? ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க நான் யாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு ஒரு கூட்டம் ஒன்று சுற்றுது. சரி, நான் யாருன்னு எனக்கே தெரியல, நான் எப்படி போய்ட்டு இன்னொருத்தனை கண்டுபிடி, நான் எப்படி என்னை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறவங்களா இருக்காங்க. ஸோ நம்ம யார் நமக்கு தெரியாத அளவுக்கு வி ஆர் நாட் 4 சென்ஸ் ஆர் 5 சென்ஸ். நம்ம 6 சென்ஸ் இருக்க ஒரு ஹியூமன், ஓகேங்களா? 4 சென்ஸ் 5 சென்ஸ் இருக்க அனிமல்ஸ்க்கே அவங்க யார், அவங்க என்ன பண்ணணும்னு தெரியுது. நம்மளுக்கு 6 சென்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும். மனுஷன் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிவில் டிபார்ட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், இது டெக்னாலஜி, எவ்ரிதிங் எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல உங்களை பற்றி கேட்கும்போது தெரியலன்றீங்க. ஓகே கைஸ், கோ வித் அதை விட்டுரும், ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பேசணும்னா அது வேறு மாதிரி ஒரு டாப்பிக்காக போடும், அது தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் ஆகும், ஓகேங்களா? பட் இதை பற்றி நம்ம கன்ஃபார்ம் ஒரு வீடியோ பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல் அந்த பர்சனை அப்ரோச் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டிங்களா, தென் யூ கோ அண்ட் கனெக்ட் வித் அனதர் பர்சன், ஓகேங்களா? அந்த பர்சனை இந்த பர்சன் கிட்ட இன்ட்ரோ கொடுங்க. யூ ஹேவ் டு கிவ் இன்ட்ரோ. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி தெரியணும், ஓகேங்களா? வேறு டிபார்ட்மெண்ட் ஆக்கலாம், பட் மியூச்சுவலாக நீங்கள் நடுவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கீங்களா, சரி ஓகே மச்சான் இதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ கொடுங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களோட ஜோன் இன்னும் பெருசாகும், ஓகேங்களா? நான் சிம்பிளாக சொல்கிறேன், அகெயின் கம்ஃபர்ட் ஜோன் எடுத்து இவ்வளோ குட்டியாக இருக்கும், ஓகேங்களா? அந்த ஒரு மேஜிக் ஹேப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடம். இந்த குட்டி இதுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் வெளியவே வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த மேஜிக் வந்து நடக்காது. உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மேஜிக் வந்து கொஸ்டின் மார்க்காக போயிடும், ஓகேங்களா? அந்த குட்டிக்குள்ளேயே நீங்கள் தமிழை கூட அது சொல்லுவாங்க, இந்த குட்டி சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஓட்டத்துலேயே சுற்றணும், ஓகேங்களா? ஸோ இது மூலயமா உங்கள் சர்க்கிளை க்ரோ பண்ணிங்கன்னா தேர் யூ ஆர் ஸ்டார்டிங் டு பிகேம் அஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். இதுதான் இந்த 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகே? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து மாற்ற சொன்னேன். நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுன்னு சொன்னேன்ல, ஹோட்டல் ஆர் இது, ஓகேங்களா? ஆன்லைன் வேறு புது டைப் ஆஃப் ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஆர் யோர் ட்ரெஸ், கிளாத்திங்ஸ், எனிதிங் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் டிவி சீக்கிரமாக ஆஃப் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓகே அது பண்ணுறீங்க, யூ ஆர் டூயிங் சம்திங் ப்ரொடக்டிவ், சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக. அதேமாதிரி டிவியில் பார்க்குற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூ ஆர் வாட்சிங் கிரிக்கெட், ஓகே? யூ ஆர் வாட்சிங் கிரிக்கெட் அண்ட் கோயிங் வித் தட். கிரிக்கெட் பார்க்குறீங்க, தென் யூ ஆர் கோயிங், இப்போ புதுசாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு வாட்ச் ரேஸ், ஓகேங்களா? எனக்கு பர்சனலாக ரேசிங் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஐம் கோயிங் வித் தட். கிரிக்கெட்லேருந்து ரேசிங் வந்து நீங்கள் ஜஸ்ட் சரி ஓகே இதில் என்ன தான் இருக்குது, எல்லோரும் இவ்வளோ க்ரேஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி பார்க்குறீங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரிக்கெட்டை விட ரேசிங் அதிகமாக பிடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது, பிகாஸ் அது ஒரு மேஜிக் அந்த இடத்துல. ஹியர் தட் மேஜிக் ஹேப்பன்ஸ். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஜஸ்ட் கேம் அவுட் தட் மேஜிக், ஓகேங்களா? ஸோ இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னால், ஜஸ்ட் அப்ரோச் அ நியூ பர்சன். ஒரு புது பர்சன், புது டிபார்ட்மெண்ட். காலேஜ் ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு எல்லார் இதுலேயும் ஒரு 5 மந்த் ஆவரேஜ் ஆச்சுப்போமா, ஒரு 5 மந்த் கிட்ட ஆயிடுச்சு, 4 மந்த் ஆயிடுச்சு. ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆகி இது ஆயிடுச்சுங்களா. இந்த டைமில் மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருப்பாங்க, ஒரு குட்டி கேங்காவது ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அந்த குட்டி கேங்லேருந்து கொஞ்சம் இன்னொரு பர்சனை, சரி ஓகே உங்கள் கிளாஸ்லேயே கூட இருக்கலாம், உங்கள் கிளாஸ்லேயே போய்ட்டு உங்கள் கிளாஸ்னால் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் பக்கத்து டிபார்ட்மெண்ட், இப்போ வேறு டிபார்ட்மெண்ட்டில் போய் பேசுங்கன்ட்டு.
போய்ட்டு அப்ரோச் பண்ணி பேசி உங்களை இன்ட்ரோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது யூ ஹாவ் டு கிவ் யுவர் நேம், என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். தென் யூ ஹாவ் டு ஆஸ்க் தேர் நேம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் உங்கள் நேம் என்ன டிபார்ட்மெண்ட், எங்கேருந்து வரீங்க, அந்த ஒரு ஃபார்மாலிட்டி. ஓகேங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. ஏன்னா பிகாஸ் எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே அதிகமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மேபி தே ஒன்ட் லிசன் டு யூ. நடா இவன் மாட்டும் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் லிசனிங் அதிகமாக இருக்கணும், ஸ்பீக்கிங் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த 2 ஸ்டெப்பை வந்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். அண்ட் எங்கள் கூட எப்படி சொல்கிறது, என் கூட ஜாயின் பண்ணியிருங்க இந்த இடத்துல. இந்த சீரீஸ் எத்தனை எபிசோட் போகுதுன்னு எனக்கும் தெரியல. பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஷார்ட் ப்ராசஸ். ஒரு சின்ன ப்ராசஸாக இருந்தால் இட் ஒன்ட் பி. இது வந்து இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். இன்ட்ரோவர்ட் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் இப்படி வரது வந்து இட்ஸ் அ லாங் பாத். ஓகேங்களா? அந்த இடத்துல நான் ஒரு சின்ன இனிஷியேட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் see you நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ். அண்ட் மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே 2 இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஒன்று வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபிலாம் அதில் போட்டுருப்பேன். இன்னொன்று அது கீழே இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் கனெக்டடாக இருங்க. யாருக்காவது ஏதாவது queries இருந்தால் எனக்கு DM பண்ணுங்கள். see you all. Bye.